வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. உத்தரிக்கும் ஆன்மாக்களின் வணக்க மாதம் 21ஆம் நாள். அன்பார்ந்தவர்களே, நவம்பர் மாதம் முழுவதும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நம்மை விட்டு பிரிந்து சென்ற, உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களின் இரக்கத்திற்காகவும் மோட்ச பாக்கியத்திற்காகவும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தோடு மன்றாடுவோம். இந்த வணக்க மாதத்திலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஜெபத்தாலும் தியானத்தாலும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அளியுங்கள். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நித்திய தந்தையாகிய இறைவா, இயேசு கிறிஸ்து நாதருடைய விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும். தொடக்க ஜெபம். இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த ஊரில் வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், இந்த ஊர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கமாய் பார்த்தருளும். அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருளும். உத்தரிக்கும் சிறை கூடத்தில் இருந்து அவர்களை மீட்டு உமது விண்ணக வீட்டில் வாழ உம்மோடு சேர்த்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமீன். உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக ஜெபம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பெயரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கள்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரதியேற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடையும் சம்மனசுகளோடையும் அவர்கள் சதா காலமும் வாழ்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமீன். உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, அச்சமான பரிசுத்தரே சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமீன். காணிக்கை ஜெபம். மிகவும் பரிசுத்த கன்னி மரியே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் இரக்க மிகுந்த தேற்றரவு மாதாவே, அடியேன் இதோ உமது திருப்பாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால், என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரண பேரு பலன்களையும், என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஜெபத்தின் பலன்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்களின் நன்மைக்காக தேவரீர் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும். தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன். உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்ல, நீதிக்கேற்றபடி உமது திரு கரங்களின் வழியாக அடியேனுக்கு நியமித்தனுப்பும் நன்மை தீமைகளை எல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய சிந்தனை உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற விளக்கம். மரணத்தின் நிழலில் அக்கினி சோதனையில் உழன்று கொண்டிருக்கும் உத்தரிக்கும் ஆன்மாக்களின் ஒரே நம்பிக்கை இவ்வுலகில் வாழும் நாம் அவர்களுக்கு நீட்டும் உதவிக்கரம் மட்டுமே. அவர்கள் தங்களுக்காக எதுவும் செய்ய இயலாத நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு விடுதலை பெற்றுத்தர நாம் செய்யக்கூடிய பல வழிகளை திருச்சபை நமக்கு காட்டுகிறது. அந்த வழிகள்தான் அவர்களுக்கு நித்திய ஆறுதலை பெற்றுத்தரும் பாலம். வெறுமனே
மனதுருகுவது மட்டும் போதாது. நாம் செய்யக்கூடிய மிகவும் பலன் அளிக்கும் வழிகள் எவை என்பதை தெளிவுற அறிந்து அதன்படி செயல்படுவது நமது கிறிஸ்தவ கடமையாகும். இன்று நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய முக்கிய உதவிகள் எவை என்பதை தியானிப்போம். அவற்றின் மூலம் அவர்கள் அனுபவிக்கும் பாடுகளின் காலம் குறையவும் அவர்கள் விரைவில் விண்ணக பேரின்பத்தை அடையவும் வழிவகை செய்வோம். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். உடல் ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். கிறிஸ்தவனுடைய உடல் திருமுழுக்கால் ஆசீர்வதிக்கப்பட்டது. உறுதி பூசுதலால் தூய ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டது. நற்கருணையால் புனிதப்படுத்தப்பட்டது. ஆன்மாவோடு இணைந்து என்றென்றும் விண்ணக இன்பத்தில் ஆண்டவரோடும் தூயவர்களோடும் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது. எனவே ஆன்மா பிரிந்த பிறகு உடலை உரிய மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது திருச்சபை தாயின் கட்டளை. உடலை குளிப்பாட்டும் போதாவது அடக்கம் செய்யும் போதாவது அதற்கு எந்த நிந்தையும் மரியாதை குறைவும் ஏற்படக்கூடாது. கிறிஸ்தவ முறைகளுக்கு மாறான எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. மரித்தவருடைய உடலை மரியாதையோடு அடக்கம் செய்ய கடமைப்பட்டிருப்பது போல அவரது ஆன்மாவுக்காக அக்கறை கொள்வது முதன்மையான கடமை. தங்களுடையவர்களின் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது கிறிஸ்தவர்களுடைய மேலான கடமை. அவர்களுடைய ஆன்மாவுக்கு தாமதமின்றியும் குறைவின்றியும் உதவி செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். ஒருவர் மரித்த செய்தி அறிந்ததும் அவர் ஆன்மாவுக்காக ஜெபிப்பது நல்லது. நல்ல கிறிஸ்தவர்கள் உயிர் பிரிந்த உடனே அந்த ஆன்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். தனியாகவும் குழுக்களாகவும் பக்த சபைகள் வழியாகவும் வந்து உடலின் அருகில் மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைத்து ஜெபங்களை செய்கிறார்கள். இது அந்த ஆன்மாவுக்கு செய்யும் மிக பெரிய ஆறுதலும் உதவியுமாகும். திருப்பலி செய்விப்பதும் ஏழைகளுக்கும் உணவு கொடுப்பதும் ஆலயத்தில் சொல்லி ஜெபிக்க செய்வதும் திருப்பலி நிறைவேற்ற செய்வதும் அந்த ஆன்மாவுக்கு செய்யும் உதவியும் நற்செயலுமாகும். சிலர் உடனே இவற்றையெல்லாம் செய்யாமல் பல நாட்கள் கழித்தும் 1 மாதம் 1 வருடம் கழிந்த பிறகோ செய்வார்கள். அவ்வாறு செய்வது அந்த ஆன்மாவை பொறுத்த மட்டில் பெரிய இரக்கமற்ற செயலாகும். ஆன்மாக்களுக்கு செய்யப்படும் மிக பெரிய கொடுமை. ஆகவே மரித்த தங்களுடையவர்களின் ஆன்மாக்களுக்கு கூடுமான மட்டும் ஜெப தவ தர்மங்கள் செய்தும் திருப்பலி ஒப்பு கொடுத்தும் உதவி இரக்கம் காட்ட வேண்டும். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு காட்டும் இரக்கமும் ஜெப உதவிகளும் நினைத்த பலன் கிடைக்க வேண்டுமெனில் ஓர் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் நற்செயல்களை செய்தும் ஜெபங்களை செய்தும் தாங்களுக்கும் தாங்கள் நினைத்த ஆன்மாவுக்கும் எந்த பலனும் கிடைக்காமல் போகிறார்கள். இந்த பரிதாப நிலை ஏற்படாமல் இருக்கும்படி நற்செயல் செய்பவர்கள் திரு அருளோடு இருக்க வேண்டும். உயிர் இல்லாத உடலும் திரு அருள் இல்லாத ஆன்மாவும் சமம். சாவான பாவத்தால் மனிதன் திருவருளை இழக்கிறான். திரு அருள் இழந்த மனிதன் பாவத்தால் இறைவனின் எதிரியாகிறான். ராஜ துரோகியின் வேண்டுதலை அரசர் கேட்பாரோ? அப்படியே சாவான பாவத்தோடு இருப்பவனின் வேண்டுதலும் கேட்கப்படுவதில்லை. அவன் மன்றாட்டால் யாருக்கும் எந்த பலனும் கிடைப்பதில்லை. ஆகவே இறுதி சாவை வருவிக்கும் பாவமாகிய சாவான பாவம் செய்யாமல் இருக்கவும் மனிதன் தவறக்கூடியவன் என்பதால் அப்பாவத்திலிருந்து விடுபட செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி இறைவனிடம் கண்ணீர் சிந்தி மன்னிப்பு வேண்டுங்கள். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஓர் குருவானவரை அணுகி ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். மனம் வருந்தி மன்னிப்பு பெற்றாலும் அல்லது ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக மன்னிப்பு பெற்றாலும் பாவத்தால் இழந்த திரு அருளை
இறைவனின் இரக்கத்தால் மனிதன் மீண்டும் பெறுகிறான். இதன் பிறகு மட்டுமே அவன் செய்யும் எல்லா நற்செயல்களுக்கும் பலன் உண்டு. இது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். ஆனால் திருவருள் இல்லாத நிலையில் ஒருவன் திருப்பலியில் பங்கு கொண்டு ஒப்பு கொடுத்தால் அதற்கு பலன் உண்டு. ஏனெனில் திருப்பலி இறைவனின் கல்வாரி பலி. கல்வாரி மலையில் இரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த பலி திருப்பீடத்தில் இரத்தம் சிந்தாமல் நடைபெறுகிறது. திருப்பலியின் பலனை தருபவர் இயேசு கிறிஸ்து. திருப்பலியால் கிடைக்கும் பேறுபலன் அதை ஒப்பு கொடுக்கும் குருவானவரையோ அல்லது திருப்பலியில் பங்கு கொள்பவரையோ பொறுத்தது அன்று. கடவுள் தாமே திருப்பலியின் பலனை வழங்குவதால் திருப்பலியின் மேன்மையும் பலனும் அளவிட முடியாதது. ஆனாலும் சாவான பாவத்தோடு இருக்கும் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்காக பலி ஒப்பு கொடுக்க செய்யும் போது அந்த ஆன்மாவுக்கு அந்த பலனை இறைவன் கொடுப்பாரோ இல்லையோ என்பதை தெளிவாக சொல்ல முடியாது என்று மறை வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஒப்பு கொடுத்த கருத்து நிறைவேறினால் அது கடவுளின் இரக்கமே அன்றி வேறு அல்ல. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஜெபம் உதவிகள் செய்யும் போது சாவான பாவம், அதாவது திரு அருளை இழக்க செய்து இறுதி சாவை வருவிக்கும் பாவம் இல்லாத நிலையில் அந்த நற்செயலை செய்வீர்களாக. உங்களுடைய நற்செயல்கள் எல்லாம் ஆன்மாக்களுக்கு உதவும்படியாக உள்ளவர்களின் ஆன்மாக்களை நன்றாக குறிப்பிட்டு உங்கள் நற்செயல்களுக்கும் ஜெபங்களுக்கும் கொடுக்கப்பட்ட திருச்சபையின் பலன்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற தூய கருத்தோடு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிவீர்களாக. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே, உத்தரிக்கும் ஆன்மாக்களின் வணக்க மாதத்தின் 21வது நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உமது திருச்சபை கற்றுக் கொடுத்தபடி இந்த பாக்கியமற்ற ஆன்மாக்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யலாம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களின் விடுதலைக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்தல், ஜெபங்கள் செய்தல், தவ முயற்சிகள் மேற்கொள்ளுதல் மற்றும் தர்மங்கள் செய்தல் போன்ற சகல நற்காரியங்களையும் மனப்பூர்வமாக செய்ய எங்களுக்கு தேவையான சக்தியையும் ஆசையையும் விடாமுயற்சியையும் தந்தருளும். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய தியாகமும் உம்முடைய அளவற்ற இரக்கத்தின் வழியாக இந்த புனித ஆன்மாக்களின் பாடுகளை குறைத்து நித்திய இளைப்பாற்றியில் அவர்களை சேர்த்து கொள்ள உதவ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது விலையேற பெற்ற திரு இரத்தம் இவர்களை சுத்திகரித்து சாந்தி அடைய செய்வதாக. ஆமீன். உத்தரிக்கும் ஆன்மாக்களின் புதுமை. தூய தோமாஸ். தூய தோமாஸ் என்னும் மாபெரும் மறை வல்லுனர் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மீது மிகுந்த இரக்கம் கொண்டிருந்தார். அவர் எப்போதும் ஜெபங்கள், தவ செயல்கள் மற்றும் திருப்பலிகள் மூலம் அவர்களுக்கு உதவி செய்து வந்தார். ஒரு முறை சமீபத்தில் இறந்து போன அவரது சகோதரி கன்னியர் இல்லத்தின் தலைவி அவருக்கு தோன்றி தான் உத்தரிக்கும் இடத்தில் அக்கினியில் அகோரமாய் வெந்து மிகவும் துன்பப்படுவதாக கூறி தனக்கு உதவி செய்யுமாறு கெஞ்சினாள். உடனே தூய தோமாஸ் தன் சகோதரிக்காக தீவிரமாக ஜெபம் செய்தார். ஒரு சந்தி இருந்தார், தவ செயல்கள் செய்தார் மற்றும் திருப்பலி ஒப்பு கொடுத்தார். சில நாட்களுக்கு பிறகு அவர் ரோம் நகரில் இருந்தபோது அவரது சகோதரி மீண்டும் அவருக்கு தோன்றினாள். இம்முறை அவள் உம்முடைய இரக்கத்தாலும் முயற்சியாலும் என்னுடைய பாவம் நீங்கியது, உத்தரிப்பு முடிந்தது, நான் மகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்கிறேன் என்று கூறினாள். மேலும் இறந்து போன தங்கள் மற்ற சகோதரிகளின் நிலை பற்றியும் அவர் கேட்டபோது திருச்சபையை பாதுகாப்பதற்காக போரிட்ட அர்கால்தூஸ் என்னும் சகோதரர் விண்ணக இன்பத்தில் மகிழ்வதாகவும் மற்ற சகோதரர் லாத்தோல்பூஸ் உத்தரிக்கும் இடத்தில் இன்னும் வேதனைப்படுவதாகவும் அவருக்கு உதவி செய்யுமாறும் கூறினாள். இறுதியில் தூய தோமாஸை நோக்கி, நீர் எழுதிய நூல்களை விரைவில் முடித்திடுவீராக, ஏனெனில்
இன்னும் சில ஆண்டுகளுக்குள் எங்களோடு சேர்ந்து விண்ணக பேரின்பத்தை அனுபவிக்க நீர் அழைக்கப்படுவீர் என்று சொல்லி மறைந்தாள். இந்த வார்த்தைகளை கேட்ட தூய தோமாஸ் மகிழ்ச்சியில் திளைத்து தனது இறை பணியை இன்னும் அதிகமாக செய்தார். புத்தகத்தையும் விரைவில் முடித்தார். அவர் வானதூதர் என்னும் சிறப்பு பெயரை பெற்று ஓர் தூய வாழ்க்கை வாழ்ந்து பாக்கியமாக மரித்து விண்ணகம் சென்றார். அன்பார்ந்தவர்களே, நாமும் தூய தோமாசை போலவே திருப்பலி ஒப்புக் கொடுத்தல், ஜெபம் செய்தல், தவம் செய்தல் போன்ற அருமையான வழிகளில் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்தால் நாமும் அவர்களுக்கு விண்ணக பேரின்பத்தை பெற்று தருவதோடு நமது இறுதி வேளையில் அநேக நன்மைகளையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிப்போமாக. மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மரியே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம கன்னிகையே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதிதூதருமாகிய சகல சம்மனசுகளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நவ விலாச சபையாயிருக்கிற சகல சம்மனசுகளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஸ்நாபக அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுவிசேகருமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரேஞ்சியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித கிரகோரியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமிர்தநாதரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினுவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரோனிமூவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்றிராணிமார்களும் ஸ்துதியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குருக்களும் ஆசிரியர்களும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும் போதனர்களும் ஆகிய
சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரிய மகதலேனாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரீனாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பார்பர் அம்மாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளும் விதவைகளும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்திரீ பூமான்களாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தயாபரராயிருந்து அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. சகல பொல்லாப்புகளிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது கோபத்திலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது நீதி அகோரத்திலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் வல்லமையிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடூர வியாகுலத்திலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடிய ஆக்கினையிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. அக்கினி சுவாலையிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. துயரமான அழுகையிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மதுரமான நாமத்தை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய இரத்த வேர்வையை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் கட்டுண்ட கட்டுகளை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் பட்ட அடிகளை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திருமுள்முடியை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு சிலுவையை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய 5 திரு காயங்களை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவரீருடைய மரணத்தை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேற்றரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் ஆக மனதை பார்த்து அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடு தீர்க்கிற நாளிலே அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவியாயிருந்த மதலேன் அம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கள்வனின் மன்றாட்டை கேட்டவருமாகிய தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி.
மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்ளுகிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் சகோதரர், உறவினர், நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சித்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்துமாக்களுக்கும் தயவு செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிறிஸ்து நாதரிடத்தில் இளைப்பாறுகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவ தோஷத்தால் அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்களுடைய ஆசை நிறைவேற தயை புரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இறைவனின் மகனே, தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிருபையின் ஊரணியே, தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும். நரக வாசலிலே நின்று அவர்களுடைய ஆத்துமங்களை மீட்டு ரட்சித்தருளும். சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. அப்படியே ஆக கடவது. சுவாமி, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அபய சத்தம் தேவரீருடைய சந்நிதி மட்டும் வரக்கடவது. ஜெபிப்போமாக. சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகரும் ஆகிய இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். சதா காலமும் ஜீவியரான இறைவா, இந்த மன்றாட்டை தயவோடு கேட்டருளும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார், நண்பர், உபகாரிகள் முதலியவர்களை தக்க விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர், நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். கிருபை தயாபத்து ஜெபம். கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள், ஏவையின் மக்கள், உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரதியட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே,
பேரின்ப ரசமுள்ள கன்னி மரியாயே, இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாய் இருக்கிற இறைவா, முத்தி பேறு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூயாவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.